அனைவருக்கும் வணக்கம். நாம் தாய்மானவர் பெருமான் பாடியருளிய உன்னதமான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு யோகி நல்ல நிலையை பெற்றிருந்தால் மாத்திரமே எத்தனை அழகான வார்த்தைகள் சரளமாக வந்து பாடல்களிலே விழக்கூடிய நிலை இருக்கும். தாய்மானவருடைய பாடல்களை பார்க்கும்போது மேல்ந்த வாரியாக பார்க்கும்போது எளிமையான பாடல்களாக தோன்றினாலும் பாடல்களுக்குள்ளே ஆழ்ந்த கருப்பொருள் ஒளிந்திருக்கிறது. எண்ணற்ற ஞானிகள் மகான்களுடைய நூல்களை நாம் வாசித்திருக்கிறோம். ஆனால் தாய்மானவரின் பாடல்களை வாசிக்கும் போது இனம் புரியாத ஒரு பரவசம் நம் உள்ளே பரவுவதை நம்மால் கட்டுப்படுத்த இயலவில்லை. வாருங்கள், இன்றைய பதிவிலேயும் தாய்மானவரின் அதிநுணுக்கமான கருத்துக்கள் பொதிந்த பாடல்களை வாசித்து மகிழலாம். விண்ணாதி பூதமெல்லாம் தன்னகத்தில் அடக்கி வெறுவெளியாய் ஞான கண்ணாரக் கண்ட அன்பர் கண்ணூடே ஆனந்த கடலாய் வேறொன்று எண்ணாதபடிக்கு இறங்கி தானாகச் செய்தருளும் இறையே ஒன்றன் தன்னாரும் சார்ந்த அருள் தன்னை நினைந்து கரமலர்கள் தலைமேற்கொள்வான். பொதுவாக சிறக்கம்பம் செய்தல் என்று சொல்வார்கள். இரு கரங்களையும் தலையின் உச்சியிலே வைத்து குவித்து பராபரத்தை வணங்குவது என்று இதற்கு பெயர். இது உயர்ந்த வணக்க முறையாக இருக்கிறது. இரு கரங்களையும் குவித்து தலை உச்சியிலே வைத்து பராபரத்தை நினைத்து வணங்கும் போது விரல்கள் நுனி வழியாக பிரபஞ்ச பேராற்றல் நமக்குள்ளே நுழைந்து சிரசு உச்சியின் வழியாக தலைக்குள்ளே பாய்ந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவனுடைய பிரகாசத்தை மேலும் அதிகரிக்க செய்கிறது. உயர்ந்த பரவச நிலையில் இருக்கும் போது நம்மையும் அறியாமல் நம்முடைய இரு கரங்களும் குவிந்து சிரத்தின் மேலே பராபரத்தை நோக்கி வணக்கத்தை போக்கி நிற்பது யதார்த்தம். பஞ்சபூதங்களால் இந்த உலகம் முழுவதும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே தொடக்கம் எது என்று கேட்டால் விண் என்று குறிப்பிடுகிறார். ஆகாயம். விண்ணாதி பூதம் எல்லாம் தன்னகத்தில் அடக்கி ஆகாயத்திலிருந்து மற்ற பூதங்கள் எல்லாம் உருவாகின. வெட்டவெளி, சூனியம், ஒன்றுமே இல்லாததிலிருந்துதான் இத்தனையும் உருவாகி இருக்கிறது. இத்தனையும் உருவாகி இருந்தாலும் அந்த சூனிய வெளிக்குள்ளேதான் இவை எல்லாம் இன்னமும் அடங்கி இருக்கின்றன. இந்த ஆனந்தத்தை எவராலாவது கண்ணால் காண முடியுமா என்றால் நிச்சயம் அது சாத்தியமில்லாத ஒன்று என்றே கருதப்படும். ஆனால் அன்பர்கள் ஆனந்த பரவசத்தில் இருக்கும் போது வெட்டவெளியாகிய பிரகாசத்தையும் அந்த பிரகாசத்தின் உள்ளே பராபரத்தின் தூய வெளிச்சத்தையும் பார்த்து மகிழ முடியும். யோகி தன்னுடைய யோக பயணத்திலே உச்சத்தை தொடும்போது இப்படிப்பட்ட காட்சிகளை காண்கிறார். யாரும் நினைத்துக்கூட பார்க்க முடியாது, இப்படி கூட ஒரு பரவச காட்சி இருக்குமா என்று. அப்படிப்பட்ட காட்சியை இயல்பாக தன் அன்பர்களுக்கு காட்டிவிடக்கூடிய அந்த பரம்பொருள் உண்மையான அன்பு, உண்மையான சரணாகதி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மாத்திரமே வயப்படும் என்பது கருத்து. நாம் நேர்மையாளர்களாக இருந்து தூய மனத்தோடு பராபரத்தை வணங்கி வந்தால் பராபரத்தின் இந்த அதி அற்புதமான பரவச காட்சியை காண முடியும் என்பதே இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது. விண் நிறைந்த வெளியாய் என் மனவெளியில் கலந்தறிவாம் வெளியின் போடும் தன் நிறைந்த பேரமுதாய் சதா ஆனந்தமான பெருந்தகையே நின்பால் உன் நிறைந்த பேரன்பால் உள் உருகி மொழி குளறி உவகையாகி கண்ணிறைந்த புனல் உகுப்ப கரம் முகிழ்ப்ப நின் அருளை கருத்தில் வைப்பாம். பொதுவாக மனிதர்கள் உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே, பரவசப்பட்ட நிலையிலே வார்த்தைகள் சரியாக வராது. சில சமயங்களிலே வார்த்தைகள் திக்கி திக்கி வருவதும் உண்டு. ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாத வார்த்தைகளை குளறி குளறி பேசுவதும் உண்டு. இது எப்போது ஏற்படும் என்றால் உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே ஏற்படும். ஆகாயத்திலே முற்றுமுதலாக நிறைந்திருக்கக்கூடியது பராபரம். அந்த பராபர தத்துவம் உடல்களுக்குள்ளே ஆன்மா என்று வரும்போது இங்கே ஒரு சிறிய பராபரத்தின் காட்சியை காட்டிவிடுகிறது. வெளிப்பக்கமாக பார்க்கும்போது மிகுந்த வெப்பம் கொண்டதாக காணப்படக்கூடிய அண்டம் மிகுந்த குளிர்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கிறது.
பூமியிலே தகிக்கக்கூடிய வெப்பம் இருக்கிறது. ஆனால் சந்திரனிலே தண்ணீர் உறைந்த நிலையிலே கடும் குளிர் என்பது காணப்படுகிறது. எப்படி பூமியிலே மாத்திரம் எத்தனை வெப்பமும் சந்திரனில் எத்தனை குளிர்ச்சியும் இருக்கிறது, இது எப்படி சாத்தியமாயிற்று என்று எண்ணி பார்த்தால் நிச்சயம் நமக்கு குழப்பம்தான் மேலிடும். ஆனால் இது அனைத்தையும் செய்திருப்பது பராபரத்தின் சொந்த விருப்பம் என்றே கருத வேண்டியிருக்கிறது. நம் உள் பேரன்பு என்பது நிறைந்திருக்க வேண்டும். அப்படி பேரன்பு நிறைந்திருந்தால் சதா ஆனந்தமயமான மனத்தை நம்மால் பெற முடியும். எம்பெருமானை எண்ணி வேண்டி வணங்கி அவருடைய அன்பை நமக்குள்ளே உணரும் போது நம்மையும் அறியாமல் கண்களிலே இருந்து ஆனந்த பாஷ்பம் என்கிற கண்ணீர் துளிகள் சிந்துவதை தவிர்க்க முடியாது. அன்பு மிகுதியாகும் போது கண்ணீர் வரும், துன்பம் மிகுதியாகும் போதும் கண்ணீர் வரும், சிரித்தாலும் அழுதாலும் கண்ணீர் வரும். உணர்ச்சிமயமாக நாம் மாறும்போது அது நேரடியாக கண்களிலே இருந்து கண்ணீரை வரவழைப்பது ஒரு மாயாஜாலம்தான். சாதாரணமாக இருக்கும் ஒரு மனிதன் உணர்ச்சி வசப்பட்ட போது கண்களிலே கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவது என்பது பரவச நிலையை குறிக்கிறது. தாயுமானவர் பராபரத்தை தனக்குள்ளே உணர்ந்த காரணத்தால் அவ்வப்போது அவருக்கு ஏற்பட்ட பரவச நிலையையும் அது காரணமாக சிந்திய கண்ணீரை பற்றி இங்கே சொல்லுகிறார். ஆதி அந்தம் காட்டாத முதலாய் எம்மை அடிமைக்கா வளர்த்தெடுத்த அன்னை போல நீதி பெறும் குருவாகி மனவாக்கியட்டா நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலமாகி வாதமிடும் சமய நெறிக்கு அரியதாகி மௌனத்தோர் பால் வெளியாய் வயங்கா நின்ற சோதியை என் உயிர் துணையை நாடி கண்ணீர் சொரிய இரு கரங்குவித்து தொழுதல் செய்வாம். பொதுவாக நமக்கு ஒருவர் அரிதிலும் அரிதான உதவியை செய்திருக்கிறார் என்றால் நம்மையும் அறியாமல் அவரை கரம் குவித்து வணங்குவது வழக்கம். இது மனிதர்களுடைய இயல்பான சுபாவமாக இருக்கிறது. அதிலும் பரதகண்டத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த கரங்குவித்து வணக்கம் போக்குதல் என்பது இயல்பாக மன உடல் அமைப்போடு கலந்திருந்த ஒன்றாகவே இருக்கிறது. சாதாரணமாக ஒரு மனிதர் செய்த உதவிக்கே கரம் குவிந்து மனம் நெகிழ்ந்து கண்ணீர் மல்க நன்றி தெரிவிக்கும் சுபாவத்தை கொண்டிருக்கக்கூடிய மனிதன் பராபரம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான இந்த வாழ்க்கைக்கு நெகிழாமல் இருப்பது ஆச்சரியம் தருகிறது. எத்தனை அழகாக இந்த உடலை படைத்து, உடலுக்குள்ளே மனதை படைத்து, மனதிற்குள்ளே சிந்திக்கும் ஆற்றலை கொடுத்து, இந்த அண்டவெளியை பிரபஞ்சத்தை விரும்பியபடி வாழ்ந்து ரசிக்கும்படியான குணத்தையும் கொடுத்து இத்தனையும் செய்து தந்திருக்கக்கூடிய பராபரத்தை ஏதேதோ பற்பல விதமான ஆசைகளுக்கு ஆளாகி, கற்பனைகளுக்கு ஆளாகி, இவற்றையெல்லாம் பராபரம் கொடுக்கவில்லையே, தெய்வம் கொடுக்கவில்லையே என்று எண்ணி எவராவது வேதனையை சிந்திக் கொண்டிருந்தார்கள் என்றால் பராபரத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் பொருளாகும். குருவாக மனம் வாக்குக்கு எட்டாத நிலையிலே பராபரம் இருக்கிறது. ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அடங்கிய மனமே சத்குரு என்று குறிப்பிட்டார்கள். இந்த கருத்துக்கள் தாயுமானவருடைய இந்த பாடலிலும் வெளிப்படுவதை பாருங்கள். நீதி பெறும் குருவாகி மனவாக்கு எட்டாமல் நம்மை அடிமையாக வைத்திருந்தாலும் அன்போடு வளர்த்தெடுக்கக்கூடிய அன்னை போல பராபரம் நம்மை காத்து ரட்சிக்கிறது என்று குறிப்பிடுகிறார். இந்த உலக வாழ்க்கையிலே சமய சார்ந்த வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. என் மதம் பெரிது, உன் மதம் பெரிது, என் தெய்வம் பெரிது, உன் தெய்வம் பெரிது என்கிற வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன. ஆனால் இப்படி எத்தனை வகையான சமயங்களை உருவாக்கி வாதங்களை செய்து கொண்டிருந்தாலும், நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நம்பினாலும் நம்பாவிட்டாலும், இவை அனைத்தையும் படைத்தது பராபரம் ஒன்றே. அந்த பராபரம் வெறும் வெட்ட வெளியாகிய சூனிய வெளியாகவே இருக்கிறது. அந்த சூனிய வெளியிலிருந்தேதான் எத்தனை அதிசயங்களையும் பராபரம் படைத்துக் கொண்டிருக்கிறது. இப்படி மௌனமாக இருந்து பராபரத்தின் இந்த கருணையை பற்றி சிந்தித்து பார்த்தால் நமக்குள்ளே பரவசம் பெருக்கெடுப்பதையும்
அந்த பரவச பெருக்கின் காரணமாக கண்களிலே கண்ணீர் வழிந்து ஓடுவதையும் நம்மால் தடுத்து நிறுத்த முடியாது. நம் மீது அன்பு கொண்டிருக்கக்கூடியவர்கள் அருகாமையிலே இருந்து நமக்கு ஆறுதலான, அன்பான, இனிப்பான, உவமான வார்த்தைகளை சொல்லும் போது நம்மையும் அறியாமல் கண்கள் பனிப்பதை தடுக்க முடியாது. இது அன்பின் காரணமாக ஏற்படும் நிகழ்ச்சி. பராபரம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த உலகின் அதிசயங்களை எல்லாம் ஒரு வினாடி நேரம் நன்றி உணர்வோடு நினைத்து பார்த்தால் நம்மையும் அறியாமல் நம்முடைய இரு கரங்களும் குவிந்து கண்ணீர் மல்கி பராபரத்தை துதிக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்பதே இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது. அருமை சகோதர சகோதரிகளே, நமக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய நல்லவற்றை சிந்தித்து பார்த்தால் இறைவன் நமக்கு எந்த குறையும் வைக்காமல் தான் அனுப்பியிருக்கிறான் என்பதை ஒப்புக்கொள்வோம். இருப்பதை விட்டு பறப்பதை பிடிக்க நினைப்பதைப் போல தேவையற்ற ஆசைகளுக்கு ஆளாகி மனிதன் தனக்குத்தானே துன்பங்களை வருவித்துக் கொள்ளுகிறான். மனிதன் இயல்பாக சிந்தித்தால் அவனுக்கு துன்பம் இல்லை, இன்பம்தான் என்கிற கருத்துக்களை இன்று நாம் பார்த்த பாடல்களிலே பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.